அரசு நிறுவனங்களில் இப்போது அரசு கைகளில் இருக்கிற நிறுவனங்களில் ஆவின் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இப்போது ஜிஎஸ்டிக்கு அப்புறமா தமிழக அரசுக்கு நிறைய நிதி நெருக்கடிகள் இருக்குது. அதனால் போன அரசுகளில் வருமானம் இல்லாத பல துறைகளில் மெடிக்கல் ஸ்டோரு, பெட்ரோல் பங்க் இது மாதிரியெல்லாம் தொடங்கினாங்க. அதெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கிற தொழில்கள். இப்போ கைவசம் இருக்கிறதுல ஆவின் நிறுவனம் நல்ல லாபம் பண்ணக்கூடியது பால் பொருட்கள், பால் உப பொருட்களில். ஆனால் அந்த ஆவின் நிறுவனம் எவ்வளோ இதுவாக இயங்குது, அது மார்க்கெட்லேருந்து ரொம்ப, அதாவது அழிகிற நிலையில் இருக்கிற ஒரு நிறுவனமாக இருக்குது. அந்த மார்க்கெட்டில் இருக்க அந்த நிறுவனத்தை இன்னும் தூக்கி நிறுத்தணும்னா பல வகைகளில் செய்யணும். மார்க்கெட்டிங்கில், கொள்முதலில், விற்பனையில், உள்ளே இருக்கிற பிரச்சனைகள், லஞ்சம், அப்புறமா உள்ளுக்கு அவங்களோட ஆவினோட அட்டாச் ஆகிருக்கிறவங்கள காப்பாற்றணும், அவங்களும் லாபகரமாக இயங்கணும். ஏன்னா டீசல் விலை உயர்வில் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில். அப்புறமா விற்பனையில் இருக்கிறவர்களுக்கு லாபம் குறைஞ்சிருக்கு, கடைகளுக்கு லாபம் குறைஞ்சிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நோக்கம் வச்சு தான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நம்ம முழுக்க பார்க்கலாம். அந்த பொருட்கள் என்ன மாதிரி இருக்குது. பேட்ச் அப்படின்னா ஒரு பொருள் தயாராகி வெளியில் வருது. அது ஒரு மருந்து மாத்திரையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பால் பொருட்களாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு மாதிரி கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு பேட்ச், அதாவது அது எவ்ரி ப்ராடக்ட் மஸ்ட் ஷுட் பி ஹாவ் லேபிள். அந்த லேபிளில் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒரு முறை இருக்குது, அரசு முறை இருக்குது, மேனுஃபேக்சரிங் டேட்டு இதெல்லாம். அது மாதிரி இந்த பால் பாக்கெட்டுகளில் ஏன் மேனுஃபேக்சரிங் டேட் இல்லைன்னு எனக்கு தெரியல. அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, நம்ம பேசுவோம். இது முன்னால் க்ரீன் டிலைட் அப்படின்னு இருந்தது. இப்போது நேற்று இருந்தது மாறி கிடைக்கிது. இந்த இதுதான் அந்த பாக்கெட்டு. இது உங்களுக்கு பச்சை கலர் பாக்கெட் தான் மக்கள் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதில் 200 ml 10 ரூபா. இந்த பேக்கெட் ரொம்ப பேர் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் நடுத்தர வர்க்கம் எல்லாருமே அதை பயன்படுத்துகிறாங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ 200 ml இது. இப்போ இந்த பாக்கெட்டோட தரத்தை பாருங்கள். இது ஒரு நம்ம யூஸ்வலாக முன்னாடியெல்லாம் பால் பாக்கெட் கவர்களை ஆவின் மற்றும் தனியார்கள் இல்லாத காலகட்டங்களில் இதை கவர் மட்டும் கொண்டுட்டு போய் விற்கிறவங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பால் கவரை மட்டும் கொடுத்து உதவிகரமாக பண்ணுறதா பள்ளிக்கூட குழந்தைகள் எல்லாம் வாங்கிட்டு போகிறது எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த பாக்கெட்டோட தரம் வேறு மாதிரி இருந்தது. இப்போ இந்த பாக்கெட்டோட தரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறமா இந்த பாக்கெட்டில் பயன்படுத்துறதுக்கு உள்ளதுன்னு சொல்லி தேதி இருக்கும்ல, இந்த தேதி இதில் இந்த பாக்கெட்டில் இருக்குது பாருங்கள். இந்த பாக்கெட்டில் பிரிண்டடாக இருக்குது, எவ்வளோ நாள் பயன்படுத்த. இதை தேதி பார்த்திங்கன்னா 23. இன்றைக்கி தேதி 23. இந்த பால் நேற்று எனக்கு கிடச்சிருக்கு. டேட் இப்போ மேனுஃபேக்சரிங் டேட் இதில் இல்லை. பேட்ச் நம்பர் மட்டும்தான் இதில் பார்த்திங்கன்னா இருக்குது. இத்தனை நாள் நீங்கள் 3 நாள் பயன்படுத்துகிறோன்னா இதில் ஃபேட் இருக்குது, சன்ஆஃப் இருக்குது, பேட்ச் நம்பர் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் பேட்ச் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது 200 ml 1/4 லிட்டர் கிடையாது, 200 ml விலை 10 ரூபா. அதுக்கப்புறமா எம்ஆர்பி, பேட்ச் நம்பர், இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது யூஸ் பை டேட், அதாவது எந்த தேதி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது. இது ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த லேபிள் ஆஸ் பர் ஸ்டாண்டர்டா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பொருளை பயன்படுத்துறது சொல்லலாம், பேட்ச் நம்பர் சொல்லலாம். மேஃபரி டேட் மேனுஃபேக்சரிங் டேட் எம்ஆர்பி இருக்குது. மேனுஃபேக்சரிங் டேட் ரொம்ப முக்கியம், எப்போ இது தயாராச்சு அப்படின்றது. ஏன்னா நம்ம யூஸ் பை டேட் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம்ல. பட் இப்போ இன்றைக்கி தான் எனக்கு நேற்று கிடச்சிருக்கு, இன்றைக்கி நான் பயன்படுத்த போகிறேன். ஆனால் மேஃபரி டேட் 23ன்னு இருக்குது. சரி ரைட், அப்படி தான் ஓகே. அது மக்கள் மத்தியில் இன்றைக்குள்ளே பயன்படுத்திடலாம் அப்படின்னா இது பாருங்கள், எந்த விதமான இதுவும் அதில் இல்லை. அந்த சீல், அந்த பேட்சோட கோடோட பிரிண்ட் எதுவுமே இல்லை. இது அதே மாதிரி இந்த பேக்கெட்டோட தரத்தையும் பார்த்துக்குங்க. இது ஒரு பெரிய கம்பெனி, ஆவினோட கம்பெனியோட பேக்கெட்டு
ஒரு கையில் வச்சோம்னா ஒரு இது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இதுக்கு வந்து ஒரு தனியார் கம்பெனியோட பால் பாக்கெட்டு, இது ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டு. இந்த பாக்கெட் வந்து முன்னாடி இருந்த ஆவியனோட தரத்தில் இருக்குது. இந்த பாக்கெட்டு, இந்த பால் பாக்கெட்டோடது பார்க்கும்போதும் இந்த பேக்கிங்கும், இந்த பேக்கிங்கில் ஏன் குறை சொல்கிறேன்னா, இதில் அந்த கடைக்காரங்களுக்கு வந்து லாஸ் ஏற்படும். இந்த இந்த பேக்கிங்கோட ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, இந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பக்காவாக இல்லை. இந்த ஃபினிஷிங் பாருங்கள், இந்த டிலைட்டோட ஃபினிஷிங்கும் இதே வந்து இந்த பேக்கெட்டோட ஃபினிஷிங். இது வந்து ஒரு ஹட்சன் டைரியோடது. இந்த அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் இல்லையா, அவரோடது. ஹட்சன் டைரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ஆரோக்கியங்கிற அந்த பிராண்ட். இதனோட பேக்கிங்கோட பெருசாக பாருங்கள். இது எல்லாமே இயந்திரங்கள் செய்யக்கூடியது தான். ஆனால் இந்த இயந்திரத்தினுடைய குவாலிட்டி மனுஷன் செய்கிறது இல்லை, இயந்திரங்களோட குவாலிட்டி தான். இதில் எல்லாத்தையும் பக்காவாக அவங்களால பண்ண முடியுது. இப்போ இதில் வந்து நீங்கள் யூஸ்டு பை டேட் வந்து இதுலேயும் இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்கள், இது வந்து நான் வாங்கி 2 days ஆகுது. இது நான் வந்து வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் வாங்கி வச்சது 1/2 லிட்டர் பால். இதில் பாருங்கள் 24 ஜூலை இருக்குது. அப்போ இதில் மேனுஃபேக்சரிங் இல்லை இருந்தாலும், மேனுஃபேக்சரிங் டேட் இல்லைனாலும் நாளைக்கு வரைக்கும் அந்த டேட் இருக்குது. அப்போ வந்து அவங்க தனியார் நிறுவனம்னா கண்டிப்பாக கொஞ்சம் முன் தரப்போட தான் அவங்க செய்ய முடியும். ஏன்னா மாட்டினாக்க சிக்கல் ஏற்படும், லஞ்சம் கேட்பாங்க, இதெல்லாம் இருக்கிறதால இதுலேயும் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து எம்ஆர்பி, அப்புறமா யூஎஸ்பி, அப்புறமா லாட் நம்பரு, அப்புறமா யூஸ் பை டேட், அது மட்டும்தான் இதில் இருக்குது. இது யார் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டுட்டு வந்தாங்கன்னு தெரியலை. பேக்கெட் வந்து வெளியில் வருதுன்னா அது பேக்கடு பேக்கெட், அதாவது பால் வந்து ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி வெளியில் வரும்போது எவ்ரி ப்ராடக்ட் ஷுட் பி மேனுஃபேக்சரிங் டேட் மஸ்ட் பி இன் தர் பேட்ச். இந்த பேட்சிங் டெக்னிக்ஸை கொண்டு வந்தவர்கள் யார் எனக்கு தெரியல. மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கணும். இப்போ நீங்கள் சாப்பிட்ற ஒரு மாத்திரை மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கணும். இன்றைக்கி நான் மருத்துவத்துறையில் இருக்கிற காலகட்டங்களில் எந்த ஒரு ஃபார்முலேஷன் ஆஃப் டேப்லெட் வந்து புரோக்கன் ஆகாது. அதே மாதிரி ஒரு சின்ன கம்பெனி, சாதாரணமாக ஒரு சென்னை பேஸ்டு கம்பெனி மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸோட இது கூட மேனுஃபேக்சரிங் டேட்டு, ஃபார்முலேஷன்ஸ், ஒரு டேப்லெட்டை வெளியில் எடுத்திங்கன்னா புரோக்கன் ஆகாது. இன்றைக்கி ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு ஸ்டிப்பை நான் என்னோடய தேவைக்காக போய் வாங்கிட்டு வந்து அந்த ஸ்டிப்பை உடச்சி எடுத்தால் டேப்லெட் வந்து உடஞ்சி வருது அப்படின்னா இந்த ஃபார்முலேஷன் இஸ் நாட் ப்ராப்பர். அது அப்போ இந்த ஃபார்முலேஷனில் இருக்கிற மருந்துகள் நமக்கு சரியாக கிடைக்காது. இப்போ 500 mg பேராசிட்டமால் நான் எடுத்துக்கிறேன்னா 500 mg எனக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த டேப்லெட் வாஸ் ப்ரோக்கன், இந்த பஞ்ச் வாஸ் நாட் குட். அதில் நான் மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம் இருக்குது, ஃபார்முலேஷனில் ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ சம்திங்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கெட் இஸ் மஸ்ட்டு. பேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ப்ராசஸ்டு மில்க்கு. அப்போ ப்ராசஸ்டு மில்கில் உள்ள என்ன ஃபெசிலிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியாத போது, என்றைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்னு தெரியாமல் இந்த ஜஸ்ட் லைக் தட் அந்த டேட்டை மாற்றினா போதும் இல்லையா. இப்போ இந்த யூஸ் பை டேட்டை மாற்றினா போதும். இப்போ இதில் வந்து எதுவுமே இல்லை. இப்போ சப்போஸ் வந்து தேங்கி போயிடுச்சு, வெளியிலே வரலை, ஸ்டப்டு வேனில் ஏற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, இப்போ இங்கே நான் இந்த இதில் வந்து நான் ஒரு பேட்சை பற்றி யூஸ்டு பை டேட் பற்றி கொடுக்க முடியும். அது வந்து கடைக்காரங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க விற்றுடுவாங்க. அப்போ அது ஏதாவது சாப்பிட்டவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பார்த்துக்கணும். ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கிற நிறுவனம் இது வந்து ஹட்சன் டைரியோட ஒரு கேர்டு வந்து, இது ஒரு பெரிய மார்க்கெட்டில் கேர்டு, பன்னீர், வெண்ணெய், அப்புறமா நெய், இது எல்லாமே மார்க்கெட் வந்து அப்படியே ஹங்கரிங்கில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு குரூப் வந்து அதை இதில் பாருங்கள் மெஃப்ரி டேட் வருதுன்னு நினைக்கிறேன். இது ஆன்லைனில் வந்து நெய் வந்து அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் தனி நபர்கள் ஒரு நாளைக்கு 500 லிட்டர் 600 லிட்டர் வந்து இண்டிவிஜுவல் பேக்கிங்கில் சேல் பண்ணுறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெஃப்ரி டேட் வருது, யூஸ் டேட் வருது. இதில் பார்த்தீங்கன்னா 12 ஜூலை 26 வந்து மேனுஃபேக்சரிங் டேட் வந்திருக்கு, 12th ஜூலையில் மேனுஃபேக்சர் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி இது வந்து ஒரு இது தானே, இது ப்ராசஸ்டு கேர்டு தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்றைக்கி தேதி வந்து 22. இப்போ இதில் மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு வந்து
2 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் இதை கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு இதில் இருக்குது. இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 12 July இஸ் மேனுஃபேக்சரிங் டேட்டு, 12 ஆகஸ்ட் இஸ் 26 வந்து யூஸ்டு 1 மந்த் இதுக்கு ப்ராசஸிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அதே ஸ்டேஜ்லேயே, அதாவது கேர்டு வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரேட் ஆகும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பாக்டீரியா மல்டிஃப்ளை ஆகாமல் இருக்கிற கண்டென்ஸ்ட் பண்ணி கண்டென்ஸ்டு மில்க்னு தான் அதில் எழுதியிருக்காங்க. ஆனால் கேர்டு வந்து கண்டென்ஸ்டு கிடையாது, டோன்டுன்னு போட்டிருக்காங்க. டோன் பண்ணிட்டாங்க. அதாவது இதுக்கு மேலே இது வந்து எந்த வித மாற்றத்தையும் அடையாது. கேர்டாகவே 1 மாதம் வந்து நீடிக்கும். ஸோ அப்போது ஒரு பால் பாக்கெட்டில் மேனுஃபேக்சரிங் இல்லாமல் ஏன் இந்த பால் பாக்கெட்டுகள் வெளில வருது? இது இன்க்ளூடிங் வந்து தனியார் நிறுவனத்தோட பால் பாக்கெட்லேயும் யூஸ்டு டேட் மட்டும்தான் இருக்குது. இந்த பேக்கெட்டோட குவாலிட்டியை பாருங்கள். இது முன்னால் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தா ஆவின் பேக்கெட் வருது. இது இன்றைக்கி இருக்கிற ஒரு ஆவின் பேக்கெட் தான். இவ்வளோ பெரிய நிறுவனம் அதில். அப்புறம் இதுக்கு மேலே இதில் இருக்கிற நிறைய பால் எடுத்துகிட்டு போகிறவங்ககிட்ட இருக்கிற சிக்கல், அப்புறமா வந்து இந்த பாக்கெட்டை கொண்டு வந்து விற்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கூடிய ஸ்டஃப்டு வேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குளிர் வெளியில் போகாமல் இருக்கிற மாதிரியான அந்த வேன்களை வச்சுக்கிட்டு இந்த ஆவின் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஸ்டஃப் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டஃப் ஏற்றி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க எதுவும் லஞ்சம் கொடுக்கல அப்படின்னா இது ஸ்டஃப் சரியாக இல்லை, போய் திரும்ப செக் பண்ணிட்டு வாங்க. அந்த ஸ்டஃப் வேன் அப்படின்னா சைட் பாரில் வந்து தெர்மாக்கோல் போட்டு அடிச்சிருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து அந்த கூல்டு இந்த பேக்கெட்ஸை ஏற்றின பின்னாடி இந்த பேக்கெட் முடிகிற வரைக்கும் அந்த உள்ளுக்கு என்ன கூலிங்கில் ஏற்றினாங்களோ அந்த கூலிங்லேயே இருக்கணும். அப்புறம் கடைகளையும் கொண்டு போய் இறக்கிட்டு வர்றது வரைக்கும். அதே மாதிரி தான் வந்து பால் கொள்முதல் செய்யக்கூடிய வேன்களில் கூட்டணி அமைச்சுக்கிட்டு ஒரு ஆளை மட்டும் இவனுங்க தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இவ்வளோ போடுவான், எங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சுன்னா உங்களுக்கு அதே அளவுக்கு நாங்கள் பண்ணித்தரோன்னு அந்த போடக்கூடியவனை வச்சுக்கிட்டு அந்த ஆவின் நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் வந்து இந்த வண்டிகள் வாகனம் ஓட்டுறவங்களை மிரட்டுறது, அப்புறமா அவங்களுக்கு ப்ராப்பராக பில்லை வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ 3 மாதம் பில்லு 4 மாதம் பில்லெல்லாம் சில பால் கொள்முதல் லாரிகளுக்கும் நிற்கும். இதே மாதிரி ஸ்டஃப் வேன்ஸ் கொண்டுட்டு வரவங்களுக்கும் நிற்கும். ஆனால் இதே வந்து தனியார் நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு வாகனத்துக்கு வந்து ஓரளவுக்கு மாட்ரேட்டாக கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து சரியான முறையில் கொடுக்குறதா இருந்தால் அவங்க கரெக்டாக எக்ஸாக்ட் இப்போ நீங்கள் ஒரு 5 o'clock போனீங்கன்னா 5 o'clock ஆவினோ அமிர்தாவோ ஹட்ஸனோ ஆவினை தவிர்த்து மற்ற அமிர்தா ஹட்ஸன் இவங்களோடதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கா டெலிவரி இருக்கும். அந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் இப்போ 10 ட்ரே அவங்க வாங்குறாங்கன்னா, ஒரு கடைக்காரன் வாங்குறாங்கன்னா 10 ட்ரேயை வந்து குழந்தை இறக்கிக்கிட்டே இருக்காங்க. இல்லை முன்னாடி ஆர்டர்ஸ் எடுத்துடுறாங்க. இப்போ வந்து கடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பால், அப்புறம் கடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தயிர் பாக்கெட் 1 லிட்டர் தயிர் பாக்கெட்டெல்லாம் வந்து இங்கே இருக்கிற ஒரு சின்ன கடைகளிலேயே வந்து ஒரு 10 ட்ரே வந்து தயிர் பாக்கெட்டை சேல் ஆகுது. அப்போ கடைகளில் ஹோட்டல்களுக்கு எல்லா இடத்துக்கும் அவங்க கொண்டுட்டு போகிறாங்க. பிரியாணி கடைகளுக்கு இப்படி எல்லாத்துக்கும் அந்த தயிர் தேவைப்படுது. அதெல்லாம் இந்த ஆவின் நிர்வாகம் வந்து இன்றைக்கு வரைக்கும் கேப்சர் பண்ணலை. இவ்வளோ பெரிய நிறுவனம், இவ்வளோ பெரிய பால் கொள்முதல் இது வச்சுருக்கிற இந்த நிறுவனம் வந்து இது வரைக்கும் அதை செய்யலை. இதில் இன்னும் பல நெய் தான் மிக பிரதானமாக இருக்குது. ராசிபுரம் வந்து நெய்க்கு பிரதானமான பகுதிகள். இங்கே நெய்யை பிரதானப்படுத்திய பல நிறுவனங்கள் இயங்குது. அதை வந்து இப்போ தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு வச்சுருக்கிற ஆவின் நிறுவனம் அந்த நெய் இன்னைக்கு வரைக்கும் இப்போ கொஞ்ச நாளைக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி ஆவின் நெய் கிடைக்கிறேன்னு செய்திகளிலே வந்தது. அப்போ அந்த நிர்வாகம் என்ன செய்துட்டு இருந்தது, எவ்வளோ மார்க்கெட்டில் நெய் போயிட்டு இருக்குது. அப்போ பால் பத்தலை, பால் அதிகமாக கன்சம்ஷன் இருக்குது அப்படின்னா கொள்முதலை உயர்த்தணும். கொள்முதல் உயர்த்துறது எப்போ பிளான் பண்ணணும்? பால் வந்து இவ்வளோ தான் வந்துட்டு இருக்குது, பால் இவ்வளோ தேவை இருக்குது. அப்போ இவ்வளோ தேவைன்னா பன்னீர் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவை, தயிர் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவை, நெய் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவை, வெண்ணெய் மார்க்கெட்டில் எவ்வளோ தேவைப்படுது. இப்போ வந்து இன்னும் வேறு வகைகளில் பால் கொடுக்க வேண்டிய பால்கள் எல்லாம் தேவை இருக்குது, அதிகப்படுத்த முடியும். ஆவின் நிர்வாகத்தில் உட்காந்துட்டு லஞ்சம் வாங்குறது மட்டும்தான் அவர்களோட வேலையாக, வேறு ப்ராசஸிங் யூனிட்ஸ் எப்படி செயல்படுத்தி இந்த மாதிரியான ஒரு பேக்கிங் சிஸ்டத்தில் டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நிறுவனத்துக்குள்ளே ஒரு நிறுவனம், இது ஒரு நிறுவனம், ஒரு பேக்கிங் ஒரு மிஷின், பேக்கிங் மிஷின். இப்போ இந்த மாதிரி இதில் வந்து இந்த க்ரீன், ஆரஞ்சு எல்லா பேக்கெட்டுகளுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி பார்க்க கொஞ்சம் இதெல்லாம், ஆனால் இது வந்து எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, மக்கள் பார்த்தோன்னே வாங்குற மாதிரி. இதனுடைய விலை வேறுபாடு இருக்குது. இது விலை குறைச்சி தான், இது விலை அதிகம் தான். ஆனால் இந்த விலையிலேயே இது மாதிரி கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு மிஷின் டிப்ளாயேஷன் தான். இது இன்வெஸ்ட்மெண்ட் பை கவர்மெண்ட்டு தான் இருக்குது. அப்போ வந்து ஏன் அதை செய்ய மறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல.
ஸோ இதை வந்து கொஞ்சம் விரைவாக சொல்லணுங்கிறதுக்காக ஏற்கனவே ஆவினை குறித்து ரொம்ப போட்டிருக்கேன். இந்த ஆவின் நிறுவனம் வந்து ரொம்ப லாபம் கொளிக்க வைக்க வேண்டிய ஒரு நிறுவனம். ஆவின் போக்குவரத்து துறை இன்னும் பொதுத்துறை நிறுவனங்களில் இன்னும் லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிறுவனங்களில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. டாஸ்மாகை தவிர்த்துட்டு அரசுகிட்ட இப்பயும் இருக்கிற நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள்லேருந்து அரசுக்கு மிக அதிகபட்ச வருவாயை கொண்டுட்டு வர முடியும். மக்களுக்கும் வேலைவாய்ப்புகளை, பால் உற்பத்தியை, மேய்ச்சல் தரப்புகளை அதிகப்படுத்தி செலவினங்களை குறைச்சி மக்கள் வந்து நிறைய மாடுகளை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். நன்றி. இப்போ இதை பார்த்துப்பீங்க. இது தரம் குறித்ததானதும் மக்கள் நம்பகத்தன்மை குறித்ததானதும் அப்புறமா தொழிலை லாபகரமாக மாற்றுறதாகவும் ஒரு முறைப்படுத்தப்பட்ட நிர்வாக அமைப்பும் தேவை. இப்போது ஆவின் நிறுவனத்தை வந்து அமுல் நிறுவன தரத்துக்கு நம்மளால் உயர்த்த முடியும். ஏன்னா நமக்கு கொள்முதல் கட்டமைப்பு அப்படி இருக்குது. அந்த கொள்முதல் கட்டமைப்பை வந்து பாலை வந்து மக்கள் கொண்டுட்டு வந்து சேர்த்துறதுக்கு இப்போ நீங்கள் கொள்முதல் விலையை உயர்த்தினா கூட ஆவினோட லாபத்தை அதிகரிச்சுன்னா நம்ம கொள்முதல் விலையை உயர்த்தலாம். பாலில் தான் நீங்கள் லாபத்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பாலோட பை ப்ராடக்ட்ஸை, நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்த முடியும். முன்னாடி நான் பால் ஊற்ற போது பால் அதிகமாக வருது, அதனால் பாலை 3 லிட்ரு, அதாவது ஒரு யார் வந்தாலும் சரி 6 லிட்ரு 7 லிட்டருக்கு மேலே வரக்கூடியவங்களில் 2 லிட்டர், 10 லிட்டருக்கு வரவங்க 3 லிட்டர்னு திருப்பி அனுப்புகிற காலகட்டம் ஆவின்ட்டு இருந்தது. இன்றைக்கி பால் பத்தலைன்னு சொல்லி நெய் இல்லைன்னு சொல்லுறாங்க. அப்போ ஆவின் நிர்வாகம் வந்து எவ்வளோ அளவுக்கு லெத்தார்ஜிக்காக அந்த ஆவின் நிறுவனம் வந்து டோட்டல் நிறுவனமும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது, அதாவது ஆவின்னு பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே எவ்வளோ இதுவாக இயங்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் எளிதில் நம்ம அதை பார்க்க முடியும். அதனால் மக்கள் மத்தியில் பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் அப்போ இருந்தது. லோனில் கொடுத்து மாடுகளை வாங்கி கொடுத்தாங்க. அப்போ மாடுகள் மேய்க்கிறதுக்கு இடங்கள் இருந்தது. இப்போ காப்புக்காட்டு பகுதிகள், முன்பகுதிகள் எல்லாம் மேய்க்கலாம். இப்படி ஒரு சீரீஸ் ஆஃப் நடவடிக்கைகளை ஆவின் நிர்வாகத்திலிருந்தே உதவி பண்ணுவாங்க. கொள்முதல் நிலையங்களிலிருந்தே உதவி பண்ணி லோன்களை வாங்கி கொடுத்து, மாடுகளை வாங்கி கொடுத்து நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ நான் பார்க்கவே முடியலை. அப்போ அப்படி வகையில் நீங்கள் பாலை அதிகப்படுத்தினாக்க அது இந்த நிறுவனத்தை மேம்படுத்தினா அமுல் நிறுவனத்தை அளவுக்கு நம்ம கொண்டு போக முடியும். ப்ராடக்டை இந்தியா முழுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அது ஒரு பெரிய மார்க்கெட், பால் பொருட்கள் மார்க்கெட்டு. இதில் இருக்கிற குளறுபடிகளை எல்லாத்தையும் களைஞ்சிட்டு நிர்வாகத்தில் இருக்கிற சீர்கேடுகள், சிக்கல்கள் எல்லாத்தையும் முறையாக மார்க்கெட்டிங் தெரிந்த, வியாபாரங்கள் தெரிந்த வெளியிலேருந்து கூட நீங்கள் ப்ரிக்யூர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சம்பளம் கொடுத்து இதில், அதாவது நேரடியான அரசு ஆவின் நிறுவனர்களாக இல்லாமல் அதிகாரம் படைத்தவர்களாகவும் அதிகாரத்தில் இருக்கிறோட தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாகவும் ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் அவங்கள வேலைக்கு அமர்த்தி எல்லா சீர்திருத்தங்களையும் கொண்டுட்டு வந்து இயந்திரங்கள் எல்லாம் என்ன முறையில் இருக்குது. பால் பாக்கெட்டுகள் வந்து இப்போ இந்த யூஸ்ஃபுல் டேட்டுக்கு முன்னாலேயே கெட்டு போகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வருது. அதனால தான் அந்த க்ரீன்லேருந்து இந்த பர்பிள் கலருக்கு இப்போ இதை மாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டு தெரியாமல் இப்போ நம்ம யூஸ் டேட் மட்டும் நமக்கு தெரியுதுன்னா நம்ம ஒரு பாக்கெட் எடுத்து வச்சு பார்த்தோம்னா எத்தனை நாள் அது வருது, வைபிள் வருதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் யூஸ் டேட் மட்டும் போட்டிருந்தா நம்மளால் அது கண்டுபிடிக்க முடியாது. யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பால் பொருட்களோட நிலை எப்படி இருக்குது, இதை எப்படி எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு போக முடியுமா? ஸோ இது எல்லாத்தையும் அரசு ஆராய்ஞ்சால் ஆவின் நிறுவனத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வருமானத்தை மாநில அரசு ஈட்ட முடியும். நம்மளை கிண்டல் அடிக்கிறாங்க, டாஸ்மாகில் தான் வருமானம் வருதா நாட்டுக்குன்னு. கிடையாதுரா, ஆவினில் வருது, டிரான்ஸ்போர்ட்டில் வருது அப்படின்றது எல்லாம் மார்க்கெட்டிங். அதாவது மார்க்கெட்டிங் வந்து பெரிய கடல் மாதிரி. இதுக்கு வந்து ஒரு பேட்ச் வச்சு ஒர்க் பண்ணணும்னாக்க எளிதில் சம்பாதிக்கணும். ஏன்னா எல்லாமே இருக்குது. அந்த டியூன் பண்ணுற ஒரு ஆள் தான் தேவை. ஒரு கதை சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தார், ஒரு இடத்துல தான் தட்டினார், அந்த இயந்திரம் சரியாயிடுச்சு. அது 3 மாதங்களாக இங்கே உள்ளூரில் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, சரி செய்ய முடியலைன்னு. ஆக தட்ட வேண்டிய இடம் வந்து தான் முக்கியமானது ஆவின் நிர்வாகத்தில். அதை சரியான இடத்துல தட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். இந்த நிறுவனம் பலருக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறதால இதை காப்பாற்றணும். இதை வந்து இந்திய அளவுக்கு வந்து இந்த நிறுவனத்தை கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு ஆசையோட, அவாவோட இந்த கூற்று இதை முடிச்சுக்கிறேன். எதிர்பார்ப்புகளோடு 2 கண்கள் காத்து கொண்டிருக்கின்றன. நன்றி.